வணக்க மக்களே, சட்டமும் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? பிரேமலதாவுக்கு துணை முதல்வர் பதவி கேட்குதா? பொன்னேரி கூட்டத்தில் விலாசியா EPS. வாங்க வீடியோவை மூலமாக காண்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் ஒற்றிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கூட்டணி தொகுதி பங்கிடன அரசுகளை மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் அதாவது ஆளும் கட்சியான திமுக அரசு மீண்டும் ஆட்சி பிடித்துவிட்ட நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியான் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற வகையில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில்தான் திமுக தலைமையில் அமைந்திருக்கும் இந்த கூட்டணியாவது சுயநலமிக்கது என பொன்னேரி கூட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியுள்ளாராம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கியுள்ள இந்த சூழலில் சில நாட்கள் மட்டுமே தேர்தல் தேதி கூட அறிவிக்கப்படும் நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதாவது தனது தீவிர சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில்தான் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வருவதற்கு இன்னும் 2 மாத காலம் உள்ள நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மக்களாகிய நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வாக்களித்து தமிழகத்தில் ஒரு அமோக வெற்றியை கண்டிப்பாக தருமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து நம்முடைய கூட்டணி என்பது மிகவும் வலிமையானது. இந்த கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று இதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி நிலைப்பாடாக உள்ளது என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி திமுக கூட்டணியில் அப்படி இல்லை, ஆட்சியில் பங்கு கேட்க தொடங்குகிறார்கள். இப்போது அந்த கூட்டணியின் குழப்பம் நிலை வருகிறதாம். அதாவது காங்கிரஸ் திமுக இடையான விரிசல் ஏற்பட்டு விட்டது. அந்த கூட்டணி இன்னும் ஒரு முழுமையாக வடிவம் பெறவில்லை. காங்கிரஸ் கட்சியே சேர்ந்தவர்களெல்லாம் நாங்கள் எப்போது உங்களுக்கு அடிமையாக இருக்கிறோம், எங்கள் கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கேட்கிறார்கள். அதனால்தான் அதிக வேட்பாளர் போட்டியிடும் வண்ணம் இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியானது திமுகவுடன் கேட்டு வருவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்தியை காணலாம். அதாவது முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியை கடையை விரித்து வைத்துள்ளார். ஆனால் கூட்டணிக்கு யாரும் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார். ஆனால் எங்கள் தலைமையில் இருப்பது ஒரு வலிமையான கூட்டணி, உண்மையான கூட்டணி என்பது ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து மக்கள் விரோத திமுக ஆட்சியை தமிழகத்திலிருந்தே அகற்ற வேண்டும் என்பதற்கான சேர்ந்த கூட்டம்தான் எங்களோட கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. அதே சமயம் உங்கள் கூட்டணி என்பது சுயநலமிக்கமல்லது. அதனால்தான் முன்கூட்டியே காங்கிரஸ் கட்சி திமுக தலைமையில் அறிந்து ஆட்சியில் பங்கு கேட்டு இப்பவே குரல் கொடுத்து வருகிறதா. அதாவது விசிக பட்டுவிட்டாமல் இந்த விஷயத்தில் கருத்து தெரிவிக்கிறார். இப்போது புதிதாக ஒரு கட்சி அந்த கூட்டணியில் சேர்ந்துள்ளது. அந்த கண்டிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 1 மாதம் முன்னால் கடலூர் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் துணை முதலமைச்சர் பதவி வேண்டுமென கேட்டிருக்கிறார். இப்படி இருக்கும் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் திமுக கூட்டணி அமைந்திருக்கிறதாம். எனவே அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக மக்கள் விரோத திமுகவுக்கு இந்த தேர்தலோடு ஒரு நிரந்தர விடுதலை கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருப்பது அரசியலிலே பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.